காலத்தில் தமிழ் சினிமாவையே கலக்கிய இந்த நடிகைகள் இப்போது எப்படி இருக்காங்க தெரியுமா? சிலர் முழுசாக மாறிட்டாங்க, சிலரை அடையாளம் கூட கண்டுபிடிக்க முடியலை. 2026ல் ரசிகர்களை ஷாக்காக்கிய அந்த நடிகைகள் யாரெல்லாம்னு பார்க்கலாமா? அனுஷ்கா செட்டி. ஒரு காலத்தில் அருந்ததி, பாகுபலி இந்த மாதிரி ஹிட்டான படம் நடித்திருந்த அனுஷ்கா தோற்றத்தில் அப்படியே மாறி போனாங்க. இஞ்சி இடுப்பழகி படத்துக்கு அப்புறமா இவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, இஞ்சி இடுப்பழகி படத்துக்கு அப்புறமா அவங்களோட வெயிட்டை கம்மி பண்ண முடியாமல் தமிழ் சினிமா பக்கமே இப்போ ஆளை காணலை. நெக்ஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரேயா சரண். ஒரு காலத்தில் தமிழ் ரசிகர்களின் கனவு நடிகையாக இருந்த ஸ்ரேயா இப்போ அதே கிளாமர் ஸ்டைலிலேயே இன்னும் ரசிகர்களை கவர்ந்து வராங்க. ஆனால் அவர்களோட பழைய லுக்குக்கும் இப்போ இருக்கிற லுக்குக்கும் ரொம்பவே டிஃப்ரென்ஸ் இருக்குது. இவங்களோட கம்பேக்குக்காக இவங்களோட ரசிகர்கள் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. இவங்க கம்பேக்கு கொடுத்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் பழைய தோற்றத்துக்கும் இப்போ இருக்க தோற்றத்துக்கும் ரொம்பவே வித்தியாசம் இருக்குது. இருந்தாலும் இவங்களோட கூட்டம் இன்னும் நிறைய இருக்கத்தான் செய்யுது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நமீதா. தமிழ் சினிமாவில் கிளாமர் குயின்னு அழைக்கப்படுற நமீதா திருமணத்துக்கு பிறகு அவர்களோட வாழ்க்கை ஸ்டைலும் தோற்றமும் முழுசாக மாறிப்போச்சு. இப்போதைக்கு குடும்ப வாழ்க்கையில் அதிகம் நேரம் செலவழிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இவங்க டெலிவரிக்கு அப்புறமா இவங்களோட தோற்றம் ரொம்பவே மாறிப்போச்சு. அது மட்டும் இல்லை, இவங்களுக்கு இப்போதைக்கு சினிமா வாய்ப்பு எதுவும் கைகூடவும் இல்லை, இவங்க சினிமாக்குள்ளே வர ஐடியாவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா, சதா. ஜெயம் படம் மூலியமாக தமிழ் சினிமாவையே கலக்கிய சதா இப்போது சினிமா வாய்ப்பு அதிகமாக இல்லைனாலும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்காங்க. இவரோட இப்போதைய லுக்கு ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம். முன்னாடி இருந்த தோற்றத்துக்கும் அவங்க இப்போ இருக்கிற லுக்குக்கும் ரொம்பவே மாற்றம் இருக்குது. அடுத்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னிங்களா, ஸ்னேகாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவங்க தமிழ் சினிமாவில் புன்னகை அரசி ஸ்னேகான்னு அழைக்கப்படுறாங்க. இப்போதைக்கு அதே அழகுடன் இருந்தாலும் அவரோட ஸ்டைல் மற்றும் தோற்றத்தில் நிறைய மாற்றம் இருக்குது. இருந்தாலும் இவங்களோட ரசிகர்கள் கூட்டம் இன்னும் நிறைய இருந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போவும் இவங்களோட ஒவ்வொரு படத்திலையும் ரசிகர்கள் இன்னும் அவரை ரொம்ப விரும்ப தான் செய்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதுங்க. இதில் உங்களுக்கு எந்த நடிகையின் தோற்றம் ரொம்பவும் ஷாக் கொடுத்ததுன்னு கமெண்டில் சொல்லிட்டு போங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.